टिक 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 कसम ये खाए रे टिक 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 प्लास्टिक टिक ना पाए रे टिक 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 कसम ये खाए रे टिक 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 प्लास्टिक टिक ना पाए रे अगर सुन लो जो संभले ना हम तो बम ये फट जाएगा कि बहती सी है नदियां का ये पानी रुक जाएगा टिक 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 कसम ये खाए रे टिक 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 प्लास्टिक टिक ना पाए रे टिक 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 कसम ये खाए रे टिक 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 प्लास्टिक टिक ना पाए रे Anida vena nigiri kayala toda dayinni Anida vena nigiri kayala toda dayinni கலக்கலர் பாலத்தின் வாங்கி விட்டோம் காத்தோடு கடலோட மிதக்க விட்டோம் கடல் உயிரெல்லாம் தின்ன வச்சு நீந்த விட்டோம் செத்து கரையோரம் அதுங்கள உதிர்ந்து விட்டோம் மனிதா வேண்ட நிகழி கையால தொடாத இனி நீ மனிதா வேண்ட நிகழி உன் கையால தொடாத இனி நீ Your friends were the night that we first met. Went home and tried to stalk you on the internet. Now I've read all of the books beside your bed. The wine is cold like the shoulder that I gave you in the street. Cat and mouse for a month or 2 or 3. Now I wake up in the night and watch you breathe. Kiss me once cause you know I had a long night. Kiss me twice cause it's gonna be alright. 3 times cause I waited my whole life. In the icy outdoor pool, when you jumped in first, I went in too. I'm with you, even if it makes me blue. Which takes me back to the color that we painted your brother's wall. Honey, without all the exes, fights and flaws, we wouldn't be standing here so tall. So, kiss you once cause I know you had a long night. Kiss you twice cause it's gonna be alright. 3 times cause you waited your whole life.
accidents, except when we went from friends to this. எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் நலமா? உங்க உடம்பு அடிக்கடி சரியில்லாம போகுது. வீட்லயும் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போகுது. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி நலமா இருக்க முடியும்? இந்த மாதிரி நெகிழியில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்களை குடித்தால் எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும்? என்னது உடலுக்கு கேடுதா? அப்படி நான் உடனே தூக்கி போட்டு விடுவேன். இப்படி எல்லாம் போடக்கூடாது. மக்கும் குப்பை மக்கா குப்பை என்று பிரித்து போட வேண்டும். இதுதான் மக்கும் குப்பை, இதுதான் மக்காத குப்பை. இவர்கள் என்னதான் சொல்ல போகிறார்கள் என்று பார்ப்போமா? நான் மக்கும் குப்பை சுற்றுச்சூழலுக்கு நன்மை தருகின்றேன். இயற்கையாகவே மக்கக்கூடிய பொருட்களை கொண்டுள்ளே. அவை காய்கறிகள் மற்றும் பல கழிவுகள், உணவு கழிவுகள், தோட்ட கழிவுகள், காகிதம் போன்றவை ஆகும். இயற்கையாகவே மக்கக்கூடிய மூலையில் சிதைந்து விடுகின்றேன் மற்றும் இயற்கை உரமாகின்றேன். நான் மண்வளத்தை மேம்படுத்தி ரசாயன உரங்களின் தேவையை குறைக்கின்றேன். தோட்டக்கலைக்கும் உதவுகின்றேன். என்னால் பல நன்மைகள் வந்த போதிலும் சில தீமைகளும் ஏற்படுகின்றன. மீத்தேன் உற்பத்தி, துர்நாற்றம் வீசுதல், பூச்சி தொல்லைகள் மற்றும் காற்றின் மூலம் நோய் பரவுதல் போன்ற அபாயமும் உள்ளன. மக்கும் குப்பைகளை சரியாக கையாண்டால் சுற்றுச்சூழலுக்கும் மனித குலத்திற்கும் நன்மை பயக்கும். மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை தரம் பிரித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் சமுதாய கடமை. நான் தான் மக்காத குப்பை. என்னால் மனிதர்களுக்கு பல தீமைகள் ஏற்படுகிறது. நிலம், நீர், காற்று மாசுபடுகிறது. நான் மண்ணில் கலந்து மண்ணின் வளத்தை குறைக்கின்றேன். என்னை தண்ணீரில் போட்டால் கூட நான் நீரை மாசுபடுத்துவேன். நான் மக்காத குப்பை என்பதால் நீங்க என்னை எரித்துக் கொள்றீங்கள். நான் புகையாக மாறி நீங்க சுவாசிக்கும் காற்றை மாசுபடுத்துகிறேன். அதனால் உங்களுடைய பாதிக்கப்படுகிறது. மிகவும் கொடிய நோயான புற்றுநோயை உண்டாக்கின்றேன். நான் ஒரே இடத்தில் தேங்குவதால் கொசுக்கள் மற்றும் ஈக்கள் உற்பத்தியாகி டெங்கு, மலேரியா போன்ற நோயை பரப்புகின்றேன். நான் மனிதர்களுக்கு மட்டுமில்ல, விலங்குகளுக்கும் நான் பாதிப்பு ஏற்படுத்துகிறேன். இதுதான் காகிதம். நம் ஸ்ரீகிருஷ்ண பள்ளியில் இந்த காகிதத்தில் தான் படித்தும் எத்தனை கவிஞர்களையும் எத்தனை எழுத்தாளர்களையும் உருவாக்கி உள்ளனர். நான் தான் காகிதம். இவ்வுலகத்தில் நான் தான் அதிகமாக பயன்படுகிறேன். நான் புத்தகங்களை தயாரிக்க பயன்படுகிறேன். குழந்தைகள் என்னை வரைபடம் வரைகின்றார்கள். அது மட்டுமில்லை, என்னை கவிதைகள், கதைகள் எழுதலாம். செய்தித்தாள்கள், வார இதழ்கள் இவை அனைத்தும் என்னில் தான் அச்சுறப்படுகிறது. என்னை அலங்கார பொருட்கள், காகித விமானங்கள், காகித கப்பல்கள் செய்யலாம்.
என்னை குறைவாக பயன்படுத்துங்கள். என்னால் மனிதர்கள் மரத்தை வெட்டிக்கின்றார்கள். மரங்கள் குறைவதால் மழை பொழியும் குறையும். அதனால் மனிதத்துக்கு தான் பெரும் நஷ்டம். இதுதான் மரம். நான் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆமாம், நான் தான் மரம். நான் உங்களுக்கு சுத்தமான காற்று தருகின்றேன். நான் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை தருகின்றேன். நான் மண்ணெழுப்பையும் தருகின்றேன். நான் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வாழிடமாக இருக்கின்றேன். மழை இருப்பதால் தான் மழை பொழிகிறது. நான் மழை நீரை உறிஞ்சு நிலத்தடி நீரை பாதுகாக்கின்றேன். நான் உங்களுக்கு நிழல் தருகின்றேன். நான் வெப்பத்தையும் குறைக்கின்றேன். நீங்கள் பயன்பட்டு புத்தகங்கள் காகிதங்கள் என்னிடம் தான் தயாரிக்கப்படுகிறது. நீங்கள் நெகிழி பயன்படுத்தி எண்ணெய் போவதால் தான் என்னாலை நீரை உறிஞ்ச முடியாமல் எனது வேர்கள் மண்டிட்டு விடுகிறது. ஆகையால் நெகிழி பயன்படுத்தாமலே இருப்பதே சிறந்தது. இதுதான் நெகிழி. நான் தான் நெகிழி. என்னை பார்ப்பதற்கு எப்படி தெரிகிறது உங்களுக்கு? குப்பை மாதிராய்? ஆம், தெருவெங்கும் கொட்டி கிடக்கும் குப்பை தான் நான். என் பெயர் பிளாஸ்டிக் கவர். என்னை தமிழில் நெகிழி என்றும் அழைப்பார்கள். என்னை எல்லா இடங்களிலும் பயன்படுத்துவார்கள். உதாரணத்திற்கு மருந்து கடை, துணி கடை, பழக்கடை, காய்கறி கடை, பூக்கடை, இது போன்ற எல்லா இடங்களிலும் என்னை பயன்படுத்துவார்கள். எல்லோருக்கும் பயன்படும் நான் உங்களது கண்ணுக்கு தெரியாத ஆபத்தை இலவசமாக தருகிறேன். ஆபத்தா என யோசிக்கும் உங்களது அந்த ஆபத்தை நானே சொல்லுகிறேன். கேளுங்கள். சுற்றுப்புற சூழலும் மண்வளமும் நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுவதால் உங்களது பாரம்பரிய விவசாயம் பாதிக்கப்படுகிறது. மழைக்காலங்களில் என்ன நிலத்தடி நீர் மண்ணுக்குள் செல்ல முடியாமல் வெள்ளமாக மாறி ஆபத்தை ஏற்படுத்துகிறது. எவ்வளவு ஏன் இப்படிப்பட்ட ஒழித்து ஆரோக்கியமாக இருக்க நானே வழி சொல்கிறேன். கேளுங்கள். நீங்கள் கடைகளுக்கு செல்லும் போது வீட்டிலிருந்து துணிப்பை அல்லது காகிதப்பை எடுத்து செல்லுங்கள். நீங்கள் சாப்பிட பயன்படுத்தும் பொருட்களில் கூட வாழை இலை, தென்னை மட்டை இலை பயன்படுத்துங்கள். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். உலாவும் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம், எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம். நெகிழி பயன்பாட்டை தவிர்ப்போம். இயற்கை வளங்களை பாதுகாப்போம். மாணவர்களாகிய நாங்கள் வீட்டையும் நாட்டையும் தூய்மையாக வைத்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். ஆனால் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்கும் தூய்மை பணியாளர்களை போற்றி வணங்குவோம். कक्षा 2 सेक्शन में पढ़ती हूँ. आज मैं प्लास्टिक प्रदूषण के बारे में बताना चाहती हूँ. प्लास्टिक का उपयोग दिन पर बढ़ते जा रहा है. मनुष्य ने अपने सुविधाओं के लिए प्लास्टिक का निर्माण किया था. स्वास्थ्य पर बहुत बुरा असर डालता है. प्लास्टिक प्रदूषण ने पूरे जल चक्र को नष्ट किया. इसलिए प्लास्टिक को हटाओ और ये पूरे पर्यावरण को बचाओ. धन्यवाद.
नमस्ते, मेरा नाम जियाना है। मैं पहली कक्षा क्यू वर्ग में पढ़ती हूँ। प्लास्टिक से बचाव के बारे में बोलूँगी। हमें प्लास्टिक का उपयोग नहीं करना चाहिए। प्लास्टिक से बढ़ती गंध होती है। कपड़े या कागज की थैली का उपयोग करें। साफ और हरा वातावरण अच्छा होता है। प्लास्टिक को मिलने के बजाय रिसाइकिल करना चाहिए। हम जुलाई 3 को प्लास्टिक बैग मुक्त दिवस मनाते हैं। पेड़ लगाओ, प्लास्टिक हटाओ। धन्यवाद। Good morning everyone. I am Nikhil Sharan. I am studying in first standard C section. Today we are celebrating Paper Bags Day. Let's start the future in paper, not plastic. Paper bags today, greener tomorrow. Thank you. I am Dharavan. I am studying first standard C section. And talk about paper. Paper bag. Say no to plastic, yes to paper. Ditch the plastic, save the earth. Paper bags show the worth. No more plastic in our land. Paper bags are what we stand. Thank you. Choose what right, hold your bag tight. Paper bag, make your future bright. Plastic is a danger, not a friend. Let us bring plastic to one end. Thank you. A clean is our mission. Paper bags are pesticide. Substitute don't relay. Paper bags lead the way. Thank you.
The plastic bag. Hey there, look at me. Light, strong, waterproof, and everywhere. All people still likes me. Excuse me, who are you? I'm Shranvi from 5th N. I'm a paper bag. Yes, you're everywhere. In the drains, streets, oceans, and sadly, even in animals' stomach. Whoa. Don't blame me. All the people here only use me. No one is going to listen to your words. They might love you for a minute, but you stay for hundreds of years. Harm the soil, water, animals, and even human health. But do you know one thing? I am cheap and convenient. At what cost? No. Convenience today, destruction tomorrow. I am made from trees, but I am biodegradable and recyclable. You know one thing? You can tell easily difference. True, I may not be perfect, but I don't pollute the planet. I give the earth a chance to breathe. So, you guys are telling me not to use the plastic bag? Yes.